ஆப்பிரிக்கானாலே கருவேப்பிலை கொத்தமல்லி தானே. அங்க இருக்கிற வளத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வேலைய வாங்கி, அவங்கள சொரண்டிட்டு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அவங்கள தீண்டத்தகாதவங்க மாரி பார்க்கிறது தான் அமெரிக்காவும், மேற்கத்திய நாடுகளினுடைய கலாச்சாரமாவும் இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நைஜீரியால பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அதுவும் குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கு இல்ல. இது தொடர்ந்துச்சுன்னா, அமெரிக்க படைகள் நைஜீரியாக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள பாதுகாக்கும். அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னடா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 2 வாரமா அமெரிக்கால இருக்கக்கூடிய ரைட் விங் சோசியல் மீடியால ஒரு நரேட்டிவ், ஒரு கருத்துருவாக்கம் வந்து செட் ஆவுது. என்னன்னா, அதாவது நைஜீரியால இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து. அமெரிக்க அரசும் டொனால்ட் ட்ரம்ப்பும் இத வந்துட்டு ஒரு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாரியான ஒரு விஷயம். இத தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாரி ஒரு கருத்த சொல்லியிருக்காரு. ஆனா, இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாரி ஒரு பிரச்சனை எங்கேயாவது நடக்கும்போது அமெரிக்க படைகள் போயிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அமெரிக்கால இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள், அதுவும் குறிப்பா எங்கெல்லாம் அந்த க்ரூட் ஆயில் இருக்கு, இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு, அந்த நாட்ட போய் போர் போட்டு, சண்டை போட்டு, இல்லன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நாடுகள் மாரி டிப்ளமேட்டிக்கா அமெரிக்காவோட கண்ட்ரோல் கீழ வைக்கிறது, இல்லன்னா ஆப்கானிஸ்தான், ஈராக் மாரி அடங்காத நாடுகளுக்கு போர் படைகள அனுப்புறது, இந்த மாதிரி தான் அமெரிக்கா பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்குலாம் அமெரிக்கா ஒரு நாட்டுல போய் படைகள இறக்கியிருக்கான்னு கேட்டா, வரலாறுல இதுவரைக்கும் அப்படி எந்த ஒரு விஷயமும் மிகப்பெரிய அளவுல நடந்ததில்ல அப்படின்றது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது நைஜீரியா விஷயத்துல டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இப்படி சொல்லுதார் அப்படின்னா, உள்நாட்டுல அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கெயின் அங்க இருக்கக்கூடிய வெள்ளைக்காரங்க கிட்ட, வலதுசாரிகள் கிட்ட கிடைக்கும். அதே நேரத்துல அவங்களும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம். உலகம் முழுக்க இப்படி எங்க பிரச்சனை நடந்தாலுமே அமெரிக்க படைகள் வரும் அப்படின்ற மாரி. அதாவது இந்த மத பேரை சொல்லி அங்க வளம் இருந்துச்சுன்னா, பிரச்சனையே நடக்காட்டி கூட, பிரச்சனை நடந்த மாரி நாங்க பண்ணி எங்க படைகள கொண்டு வந்து உள்ள வச்சு, உங்கள அடிமைப்படுத்தி, உங்க வளங்கள எடுத்து எங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வித்து, நாங்க லாபம் பார்ப்போம் அப்படின்ற மாரியான ஒரு கருத்துருவாக்கம் அமெரிக்காவினுடைய ஒரு போலி நரித்தந்திரமா தான் இத நெறைய விமர்சகர்கள் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.